உங்கள் விஎஸ் டெய்லர். நீங்கள் இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ ஆகட்டும் இல்லை ஸ்டிச்சிங் வீடியோ ஆகட்டும் உங்களுக்கு எல்லாமே நோட்டிஃபிகேஷனில் வந்து கிடைக்கும். இன்றைக்கி லைனிங் ப்ளவுஸ் எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு கேட்டு ஒரு சிஸ்டர் என்கிட்ட கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் நான் எப்படி சொல்லிக் கொடுக்குறேன்னா அதையே நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு ஏற்ற மாதிரி வர காலங்களில் நீங்களே உங்களுக்கு ஒரு பேட்டர்ன் க்ரியேட் பண்ணிப்பீங்க. ஸோ பேசிக் கற்றுக்கிற வரைக்கும் இந்த மாதிரி டிப்ஸை பார்த்து நீங்கள் ஸ்டிச்சிங் பண்ணி பழகுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு கிராஸ் பீஸ் எவ்வளோ நெக் அளவுக்கு தேவையோ அதை வந்து நீங்கள் கிராஸ் பீஸ் அடித்து எடுத்துக்கோங்க. ஒரு சிலர்லாம் வந்து ரொம்ப கிராஸாகவே வச்சு வந்து அந்த பயாஸை ரெடி பண்ணுவாங்க. ஆனால் நான் வந்து ஸ்ட்ரைட்டாகவும் அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுவேன், இல்லை கிராஸாக வச்சுமே நான் ஸ்டிச் பண்ணுவேன். ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து இந்த ஸ்ட்ரைட்டாகவே வச்சு தையல் போட்டுட்டு ஃபினிஷ் பண்ணும்போது இன்னும் நல்லா தான் இருக்கும். மற்றபடி எந்த டிஃப்ரெண்ட்டுமே கிடையாது. அதனால் நீங்களுமே இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போது இது எல்லாத்தையுமே நம்ம சென்டரில் கட் பண்ணி விட்டுறலாம். இப்போது இதை ஸ்டிச்சிங் போட்டிருக்கல அதில் எக்ஸ்ட்ரா பீஸ் இருக்கும், அதை நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை கட் பண்ணியாச்சு. இது ஒரு ஓரமாக வச்சிடலாம். இப்போது நம்ம குக்கிப்பட்டி தைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு இது என்ன பண்ணணும்னா ரெண்டாக இப்படி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. பண்ணி இந்த சைடில் ஒரு ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கோங்க. போட்டாச்சு. இப்போ இது வந்து வி நம்ம வந்து வைப்போம்ல, அதுக்காக இந்த கிளாத்தை அப்படியே நீங்கள் இப்படி ஒன் சைடு மட்டும் இப்படி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கோங்க. இதையும் அப்படியே எடுத்து ஓரமாக வச்சுருங்க. இப்போ வந்து நம்ம பட்டி ஸ்டிச் பண்ணலாம். பட்டி ஸ்டிச் பண்ணுறதுக்கு நான் மொத்தமாக கொடுப்பேன். அப்போ தான் வந்து கரெக்டாக அந்த கப்பு வந்து உட்காரும், இல்லைன்னா இறங்கிட்டே கீழே வந்துடும். எப்பவுமே பட்டி வந்து நம்ம பிகினராக இருக்கும்பொழுது நிறைய டைம் தப்பு பண்ணுவோம். ஒரு சைடு கரெக்டாக இருக்கும், இன்னொரு சைடு அப்படியே நம்ம இந்த பக்கம் கொண்டு வந்து அடித்து வச்சுருவோம். அதுக்காக அந்த தப்பு பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த சென்டரில் ஒரு நாச் போட்டுட்டோம் அப்படின்னா இதுவும் ஃப்ரண்ட்டு இதுவும் ஃப்ரண்ட்டு. அதனால் நம்ம இப்படி தான் அடிக்கணும் அப்படின்னு நமக்கு தெரிய வரும். இப்போது நான் அடித்து காட்டுற பாருங்கள். இப்போது நான் பின் சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இதுதான் ஃப்ரண்ட் சைடு. பின்னாடி பக்கத்துலேருந்து இப்போ நான் ஸ்டிச்சிங் போட்டுகிட்டே வரேன். போட்டாச்சு. இப்போ நம்ம ஃப்ரண்ட்டில் வந்து முடிச்சிருக்கோம். அதனால திரும்பவும் அந்த ஃப்ரண்ட் பார்ட் இருக்குல்ல அதுதான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். திரும்பவும் இந்த ஃப்ரண்ட் பார்ட்டை இங்கே எடுத்துகிட்டு வந்து வச்சு ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ என்ன பண்ணணும்னா இந்த சரியான அளவுக்கு கீழே உள்ள பீஸையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். திரும்பவும் இதுலேயும் அதே மாதிரி சேம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போது திரும்பவும் ஒரு நாட்சஸ் தெரிகிற மாதிரி கொடுத்துக்கோங்க. இப்போது நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. இப்போது நம்ம நல்ல கிளாத் இருக்குல்ல, ப்ளவுஸ் கிளாத்து, அதை இப்படி விரித்து போட்டுட்டு இந்த பீஸ் எடுத்துகிட்டு போய் இதுக்கு மேலே இப்படி வைக்கலாம். திரும்ப இந்த பீஸ் எடுத்துகிட்டு வந்து இதுக்கு மேலே வச்சு இப்போது சேம் நம்ம இந்த லைனில் ஒரு ஸ்டிச்சிங் போட்டிருக்கோம்ல அதே மாதிரி ஒரு ஸ்டிச்சிங் போட்டு எடுத்துக்கலாம். போட்டாச்சா? திரும்பவும் இதையும் ஒரு ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துடலாம். இப்போது இந்த கிளாத்தை அப்படியே நம்ம இப்படி மடித்து அடிச்சிடலாம். திரும்பவும் அதே மாதிரி இதையும் திருப்பி விட்டு ஒரு தையல் போட்டுக்கலாம். இந்த தையல் வந்து லைனிங் மேலே தான் விழணும். இதை திரும்பி ஒரு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. நான் வீடியோவில் காட்டுற மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இது திருப்பிட்டு சுற்றி ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம்.
போட்டு திருப்பி கொஞ்சம் மேலே வந்து ஜிக்ஸாக் போட்டு இப்படி பட்டை தையல் விட்டு எடுத்துக்கலாம். திரும்பவும் அதே போல் சுற்றி தையல் ஓட்டிக்கலாம். இப்போது எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்து வைக்கலாம். இப்போது இந்த ஃப்ரண்ட்டும் கரெக்டாக வந்துருக்கு பாருங்கள். ஃப்ரண்ட் சைடும் ஃப்ரண்ட் சைட் கரெக்டாக வந்துடுச்சு. இப்போ இதை எடுத்து ஓரமாக வச்சிடலாம். இப்போ நம்ம ஸ்லீவ் போடலாம். ஃபஸ்ட்டு நல்ல பக்கத்தை இந்த கையை இங்கே வச்சுட்டு இந்த சைடில் கையிலேருந்து இதை ஓப்பன் பண்ணி விடுங்க. பண்ணிட்டுங்களா? ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போது ப்ளவுஸில் நம்ம ஃப்ரண்ட்டு குடஞ்சி எடுத்துருப்போம். அந்த ஃப்ரண்ட்டு குடஞ்சி எடுத்தது கீழே எப்படி வச்சுக்கோங்க, இந்த இடத்துல இருக்கணும். இந்த கிளாத் அப்படியே நம்ம விரித்து விட்டுடலாம். விரிச்சுட்டு இப்போது நான் இந்த இடத்துல ஒரு 1/2 இன்ச்சுக்கு அடித்து திருப்பறதுக்காக விட்டுருக்கேன். நீங்களும் இந்த 1/2 இன்ச்சு அடித்து திருப்பறதுக்கு விட்டுட்டு இப்போது இந்த 1/2 இன்ச்சில் ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இந்த கிளாத்தை அப்படியே இப்படி திருப்பிட்டு வந்து ஒரு 1/2 இன்ச் கிட்ட ஒரு தையல் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இது அப்படியே என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்படி விரித்து விடுறோம். விரிச்சுட்டு கையால் ஒரு நீவிட்டு லைனிங் மேலே தான் அந்த தையல் விழணும். அது போல் அடிச்சுக்கோங்க. சேம் இன்னொரு ஸ்லீவையும் நீங்கள் அதே மாதிரி இப்படி திருப்பி விட்டுட்டு லைனிங் மேலே தையல் போட்டுக்கோங்க. ஒரு கட்டிங் போட்டு ப்ளவுஸை அப்படியே என் கை எப்படி இருக்குது பாருங்கள், இப்படி திருப்பிடுங்க. இப்போது மேலே ஒரு தையல் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இப்போது இதை சுற்றி தையல் போட்டு எடுத்துக்கோங்க. கையால் நீவி விட்டுக்கோங்க. திரும்பவும் பட்டை தையல் ஒன்று கொடுத்துருக்கோம். இப்போது இது பிசுரெல்லாம் கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு அப்படியே இதை எடுத்து வச்சுருங்க. இன்னொரு ஸ்லீவையும் நம்ம இதை அப்படியே திருப்பிட்டு ப்ளவுஸ் மேலே ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இதை சுற்றி ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். கையால் நல்லா நீவிடுங்க. இங்கே ரெட்டை தையல் கொடுப்போம்ல, அதுக்கு இன்னொரு தையல் போட்டுக்கலாம். இப்போது எக்ஸ்ட்ரா உள்ள கிளாத்தெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போது இதை அப்படியே எடுத்து ஓரமாக வச்சுட்டு ஃப்ரண்ட் சைடு எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஃப்ரண்ட்டு பீஸை நான் வந்து இப்போது இதுக்கு அடித்து திருப்ப போகிறதில்ல, கிராஸ் பீஸ் தான் கொடுத்து திருப்ப போகிறேன். அதனால் ராங் சைடை பார்த்தாப்புல ப்ளவுஸ் எப்படி விரித்து விட்டுருங்க. விட்டுட்டு அப்படியே ப்ளவுஸ் இதில் லைனிங்காக ப்ளேஸ் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு இதை சுற்றி ஒரு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. எப்போ ஸ்டார்ட் பண்ணாலும் கழுத்து பக்கத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள்.
இப்போது எக்ஸ்ட்ரா உள்ள எல்லா துணிகளையும் விட்டுருங்க. இப்போது இந்த டாட் போட்டிருப்பெல்லாம் இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிவிட்டு அப்படியே இதை எடுத்து வச்சுருங்க. திரும்பவும் இன்னொரு சைடையும் ஃப்ரண்ட் பார்ட்டில் நம்ம அப்படியே கழுத்துலேருந்து தையல் போட்டே வந்து சுற்றி அடிச்சிடலாம். இதில் உள்ள எக்ஸ்ட்ரா பீசஸையும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். நான் சொல்கிற மாதிரியே தான் தைக்கணும்னு கிடையாது. உங்களுக்கு எது வாட்டமாக இருக்கோ அந்த மாதிரி கூட நீங்கள் ஸ்டிச்சிங் பண்ணலாம். கொஞ்சம் பழகிற வரைக்கும் இப்படி தான் இருக்கும். பழகிட்டீங்க அப்படின்னா நீங்களுமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து ஸ்டிச் பண்ணலாம். ஒரு நாளைக்கு 10 ப்ளவுஸ் கூட நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம், உங்களாலேயும் முடியும். நிறைய டைம் நான் கூட நினைப்பேன், எப்படி தான் இவங்கெல்லாம் 20 நிமிஷத்தில் முடிக்கிறாங்க ஒரு ப்ளவுஸை, ஒரு நாளைக்கு 10 ப்ளவுஸ் அடிக்கிறாங்க அப்படின்ட்டு. எக்ஸ்பீரியன்ஸ் தான் காரணம், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. இதை எடுத்து வச்சிடலாம். இப்போ பேக் சைடை நம்ம ஸ்டிச்சிங் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ பேக் சைடோட நல்ல பக்கத்தை கீழே இருக்க மாதிரி வச்சுட்டு, ராங் சைடு நம்மளை பார்த்த மாதிரி இருக்கணும். லைனிங் அப்படியே பிரித்து விட்டுக்கோங்க. பிரித்து விட்டு அப்படியே ஃபுல்லாக தையல் போட்டு எடுத்துக்கோங்க நெக்லேருந்து. ஃபஸ்ட் டைம் நீங்கள் வந்து ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா, லைனிங் அதுவும் ஸ்டிச்சிங் பண்ணுறீங்க அப்படின்னா, எப்போவுமே இந்த மாதிரி காட்டன் கிளாத்தாக எடுத்துக்கோங்க. அது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதனால் காட்டன் கிளாத் எடுத்து ஃபஸ்ட்டு லைனிங் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி பாருங்கள். எல்லாத்தையும் பண்ணிடுங்க. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம ஸ்டிச்சிங்காக இவ்வளோ துணி கிளாத் விட்டுருக்கோம், ஸ்டிச்சிங்காக இவ்வளோ கிளாத் விட்டுருக்கோம் அப்படின்னு ஃபஸ்ட்டே ஒரு லைன் பண்ணியிருக்கோம்ல, அந்த மார்க்கிங் கிட்ட திரும்பவும் ஒரு கட்டிங் போட்டுக்கோங்க. 2 சைடும் இப்படி கட் பண்ணிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு ஃபோல்டு பண்ணி மடிக்கும் போது ஈஸியாக அதே அளவுக்கு மடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு 1/2 இன்ச் கிட்ட இப்படி மடித்து ஒரு தையல் போட்டுக்கோங்க. போட்டுட்டு திரும்பவும் அந்த நம்ம கட் பண்ணி விட்டுருக்கலாம் அந்த ஃபோல்டிங்கில் வர மாதிரி இப்படி ஒரு ஃபோல்ட் பண்ணிவிட்டு அப்படியே அடிச்சு விட்டுருங்க. இப்படி அடிச்சு விட்டுட்டு ஹைட்டு கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து 14 இருக்கணும். ஸ்டிச்சிங்க்கு மேலே விட்டுட்டு கீழே பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக எனக்கு 14 வந்திருக்கு. நம்ம பேக் சைடில் சென்டர் டாட்டில் 2 பிடிப்போம். இந்த சென்டர் டாட்டுக்கு அப்படியே கிளாத் இப்படி மடக்கி போட்டு ஷோல்டர் கரெக்டாக இப்படி கரெக்டாக எடுத்து வச்சுட்டு இது ரெண்டுத்தையும் அப்படியே ஃபோல்டு பண்ணிங்க அப்படின்னா சென்டரில் ஷோல்டர் அப்படி பிடிச்சி மடிச்சிங்க அப்படின்னா ஒரு லைன் க்ரியேட் ஆகும். அந்த லைன் தான் உங்களுக்கு சென்டர் டாட்டு. இந்த இடத்துல பின்னாடியும் மார்க் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் இந்த கிளாத்தை திரும்பி இப்படி ஃபோல்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கிடச்சிரும். இப்போ எனக்கு இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச் வச்சுக்கிட்டு நான் அப்படியே வந்து மேலே 4 இன்ச் வச்சுட்டு ஒரு ஸ்டிச்சிங் போட்டு எடுத்துக்கிறேன். திரும்பவும் இந்த சைட்லேயும் அந்த மாதிரி ஒரு ஸ்டிச்சிங் போட்டு எடுத்துக்கலாம். இங்கேருந்து இங்கே 1/2 இன்ச் வச்சு இங்கேருந்து 4 இன்ச் வச்சுக்கோங்க.
இப்படி பேக் சைட் பார்த்திங்க அப்படின்னா இது காட்டன் கிளாத்தாக இருக்கிறதுனால ரொம்ப நீட்டாகவே இருக்கும். பேக் சைடில் எப்படி கிராஸ் பீஸ் கொடுத்து ஃபினிஷ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். நீங்கள் ஷோல்டர் ஜாயின் பண்ணி ஃப்ரண்ட் பீஸ்லேயும் பேக் பீஸ்லேயும் கூட கொடுத்துக்கலாம். இது கொஞ்சம் நீட்டாக வரும்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப சுருக்கம் வராது. நீங்கள் நார்மல் ப்ளவுஸாக இருந்தது அப்படின்னா நீங்கள் ஷோல்டர் ஜாயின் பண்ணி ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்குமே சேர்த்து கூட நீங்கள் கிராஸ் பீஸ் கொடுத்துக்கலாம். இது லைனிங் ப்ளவுஸுன்றதுனால பேக் சைடு தனியாக கொடுத்துங்க, ஃப்ரண்ட்டு தனியாக கொடுத்துட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நீட்டாக இருக்கும். இப்படி வச்சுட்டு ஒரு 1/4 இன்ச்சில் தையல் போடுங்க. இழுக்காமல் அப்படியே பொறுமையாக வச்சு தையல் போட்டு வந்துருங்க. இப்போது எக்ஸஸாக உள்ளதை நீங்கள் அப்படியே கட் பண்ணிவிட்டு ஒரு நாச்சஸ் கொடுத்துக்கோங்க. உள்ளுக்குள்ள இந்த நாச்சஸோட கேப் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1 இன்ச் கேப் இருக்கிற மாதிரி அப்படியே பக்கத்தில் இப்படியே கட் பண்ணிகிட்டே வந்துடுங்க. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்படி இந்த பக்கம் லைனிங் இருக்கும், இந்த பக்கம் ப்ளவுஸ் இருக்கும். இந்த சென்டர் இந்த லைனிங் தெரியுது பாருங்கள் கிராஸ் பீஸு, அதுக்கு மேலேயே ஒரு தையல் போட்டு எடுத்துகிட்டு வாங்க. இப்போது இந்த கீழே நம்ம கட் பண்ணி விட்டுருப்போம்ல, ஒரு நாச்சஸ் கொடுத்துருப்போம்ல, அதுவுமே வந்து இப்படி மேலே பார்த்த மாதிரி தான் இருக்கணும். இது கீழே பார்த்து போயிடக்கூடாது, மேலே பார்த்த மாதிரி வச்சு தான் நீங்கள் ஸ்டிச்சஸ் போடணும். அப்போ தான் கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகும். இப்போது ஸ்டிச்சஸ் போட்டாச்சு. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1/4 இன்ச்சு கிட்ட வெட்டிடுங்க. ஒரு 1/2 இன்ச் கிட்ட அப்படி கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்டிங் இப்படி கொடுத்துருங்க. கொடுத்துட்டு திரும்ப அப்படியே இன்னொரு ஃபோல்டு பண்ணிங்க அப்படின்னா நம்ம ஸ்டிச்சிங் போட்ட லைனு இங்கே தெரியும். அதுக்கு மேலேயே ஒரு தையல் போட்டுகிட்டே வாங்க. இழுக்காமல் மடிச்சு விடுங்க. இப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு மேலேயே ஒரு தையல் கொடுத்துட்டு வாங்க. அவ்வளோதான். எவ்வளோ நீட்டாக ஃபினிஷ் ஆகி வந்திருக்கு பாருங்கள். எந்த சுருக்கமுமே இல்லாமல் நீட்டாக இருக்கும். ஒரு சிலர் வந்து கிராஸ் பீஸை வந்து ரொம்ப கிராஸாக வச்சு தான் ஜாயின் பண்ணுவாங்க. நான் எப்போவுமே ஸ்ட்ரைட்டாக வச்சு தான் ஜாயின் பண்ணுவேன். பாருங்கள், நீங்களே பார்த்தா தெரியும் உங்களுக்கு ஃபினிஷிங் எந்த அளவுக்கு வந்திருக்கு அப்படின்ட்டு. இது அப்படியே நம்ம இப்படி 2ஆக மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு பேக் சைடில் உள்ள அளவை மார்க் பண்ணிக்கலாம். ப்ளவுஸோட பேக் சைட்லேயும் இப்படி ஃபோல்டிங்கை பண்ணிவிட்டு அப்படியே எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சு கரெக்டாக அந்த பேக் சைடோட இடுப்பு எந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிக்கிட்டு இப்போ அப்படியே நம்ம இதை எடுத்து ஓரமாக வச்சிடலாம். இப்போ ஃப்ரண்ட் சைடில் டாட் எப்படி பிடிக்கலான்னு பார்க்கலாம். நான் வந்து இதுக்கு டாட் இன்டேக்கு பார்த்திங்கன்னா 1 கொடுத்துருக்கேன். மொத்தமாக 2, இந்த பக்கம் 1 இன்ச்சு, இந்த பக்கம் 1 இன்ச் கொடுத்துருக்கேன். இப்போது இந்த சென்டரில் ஒரு நாச்சஸ் கொடுத்துருப்பல, அதை அப்படியே நான் மடிச்சுக்கிறேன். மடிச்சுட்டு இங்கேருந்து ஒரு 1 இன்ச் கொடுக்குறேன். கொடுத்து அப்படியே நான் 2.75 இப்படி மார்க் பண்ணிக்கிறேன். அப்படியே ஒரு ஸ்டிச்சஸ் போட்டுக்கிறேன். உங்களுக்கு ஷார்ப்பஸ் வந்துருச்சு. இந்த பக்கம் அப்படியே ஷார்ப்பாக வந்துடும். திரும்ப இதை இப்படி 2ஆக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இங்கேருந்து ஒரு 1/4 இன்ச்சு வச்சுட்டு அப்படியே இங்கேருந்து ஒரு 2 இன்ச்சுக்கு நான் அப்படியே மார்க் பண்ணிக்கிறேன். எடுத்துக்கோங்க. கட்டிங் போட்டு இப்போது இந்த சென்டர் டாட் இருக்கு பாருங்கள், அதை நீங்கள் பிடிச்சிட்டு இந்த ஆம்கோல் கிட்ட இப்படி பிடிச்சாவே உங்களுக்கு ஒரு லைன் அதுவாகவே வரும்.
அதை இப்படி நகத்தை வச்சு ஒரு நீவிட்டு இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச் வச்சு ஒரு 4 இன்ச்சு கிட்ட நான் ஹைட் கொடுத்துக்கிறேன். அதை அப்படியே ஒரு லைன் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ அப்படியே நம்ம திருப்பி பார்க்கலாம். உங்களுக்கு டாட்டு கரெக்டாக வந்துடுச்சு. இப்போ ஒரு வேளை உங்களுக்கு வந்து டாட் வந்து ரொம்ப ஷார்ப்பாக வரணும், இது வந்து மீடியமாக இருக்கும், இதை விட இன்னும் ஷார்ப்பாக வரணும் அப்படின்னா நீங்கள் ஹைட்டையும் இன்க்ரீஸ் பண்ணணும், உள்ளுக்குள்ளே டாட் இன்டேக் கொடுத்துருக்கு பாருங்கள் அதையும் அதிகமாக வைக்கணும். இப்போ 1 வச்சுருக்கேன் அப்படின்னா ஒரு 1.5 வச்சாதான் நல்லா ஷார்ப்பாக வரும், உங்களுக்கு ப்ளவுஸ் நல்லா ஷார்ப்பாக கிடைக்கும். இப்போது இதை எடுத்து ஓரமாக வச்சிடலாம். இன்னொரு சைடில் டாட் பிடிச்சிக்கலாம். சேம் ஷோல்டர் இப்படி நீங்கள் 2ஆக ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த நாட்சஸ்க்கு நேராக இப்படி வர மாதிரி வச்சுட்டு இங்கேருந்து ஒரு 1 இன்ச்சு கொடுத்துக்கலாம். அங்கேருந்து நம்ம ஒரு 2.25 ஒரு லைன் போட்டு இப்படி மார்க் போட்டு ஸ்டிச்சிங் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இப்போ இது 2ஆக ஃபோல்டு பண்ணிவிட்டு இங்கேருந்து ஒரு 1/4 இன்ச்சு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அங்கேருந்து ஒரு 2 இன்ச்சு கிட்ட மார்க் பண்ணி ஒரு ஸ்டிச்சஸ் போட்டுருவோம். இப்போது இந்த சென்டர் டாட்டையும் இந்த ஆம்போல் கிட்டையும் இப்படி பிடிச்சி இழுத்திங்க அப்படின்னா ஒரு லைன் வரும். இந்த லைனை அப்படியே நம்ம ஈக்குவல் பண்ணி நகத்தால் ஒரு நீவிட்டு இங்கேருந்து ஒரு 1/2 இங்கேருந்து ஒரு 4 இன்ச் வச்சுக்கோங்க. ஒரு சிஸ்டர் கரெக்டாக நோட் பண்ணி கேட்டிருந்தாங்க, இங்கேருந்து நீங்கள் வைக்கவே இல்லையே சிஸ்டர் அப்படின்னா. ஆமாம், நான் உங்ககிட்ட சொல்லலை போன வீடியோவில். இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச் வச்சு உங்களோட ப்ளவுஸில் என்ன ஹைட் கொடுத்துருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் லைன் போட்டு இப்படி ஒரு மார்க் பண்ணி ஸ்டிச்சஸ் போட்டுருங்க. பார்த்திங்கனாவே உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம பட்டி ஜாயின் பண்ணிக்கலாம். பட்டி ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி கரெக்டாக ஃப்ரண்ட்டையும் இப்படி சரிசமமாக வச்சு ஒரு 1/2 இன்ச் கிட்ட இப்படி கிராஸாக கட் பண்ணி விட்டுட்டு இப்போது நம்ம பட்டியை இப்படி ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். நான் எப்படி வீடியோவில் காட்டுறனோ சேம் அதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். வச்சுட்டு இப்போது இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு தையல் போட்டுக்கலாம். அதே மாதிரி இந்த ஃபோல்ட் பண்ணுறோம்ல, இந்த பக்கமானு கேட்டிங்கன்னா எப்போவுமே ஃப்ரண்ட் பக்கம் பார்த்தாப்புல நம்ம ஃபோல்டு பண்ணி ஒரு தையல் கொடுத்துக்கலாம். இப்படி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக அந்த பட்டி இப்படி வந்திருக்கும். திரும்பவும் இன்னொரு தையல் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இந்த பட்டி எக்ஸ்ட்ரா இருக்கு பாருங்கள், அதையும் கட் பண்ணி விட்டுறலாம். இப்போது ஒரு சைடில் வந்து நம்ம பட்டியும் ஃபினிஷ் பண்ணிட்டோம், இன்னொரு பக்கத்துலேயும் நம்ம பட்டி ஃபினிஷ் பண்ணிடலாம். திரும்பவும் இது நல்ல பக்கம், இதோட நல்ல பக்கத்தை எடுத்துகிட்டு வந்து இப்படி வச்சு நம்ம ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இது அப்படியே திருப்பி அப்படியே இது உள் பக்கமாக ஃபோல்டு பண்ணி அழகாக இப்படி மடித்து விட்டுருங்க. இப்போது இது நேராக ஒரு 1/2 இன்ச்சுக்கு வர மாதிரி தையல் போட்டுருங்க. திரும்பவும் ஒரு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போது எக்ஸ்ட்ரா இருக்குள்ள இந்த பட்டி இதை கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணிவிட்டு இதோட ஃப்ரண்ட்டையும் இப்படி வச்சு ஹைட்டு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு ஹைட்டு கரெக்டாக வந்திருக்கு. இதை அப்படியே வச்சுட்டு நம்ம கிராஸ் பீஸ் வந்து ஃப்ரண்ட் சைடில் இப்போ முடிச்சுட்டு கிராஸ் பீஸ் வந்து ஃப்ரண்ட் சைடில் கொடுத்துக்கலாம். மேலே இப்படி வச்சுட்டு ஒரு 1/4 இன்ச்சில் இப்படி தையல் விட்டுட்டே வரலாம். கட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா உள்ளதை இப்படி கட் பண்ணிவிட்டு ஒரு நாட்சஸ் கொடுத்துக்கலாம். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கிளாத் இப்படி விரித்து விட்டுட்டு இந்த பயாஸ் கொடுத்துருக்கோம்ல அதுக்கு மேலே தான் நீங்கள் தையல் போடணும். போட்டுட்டு ஒரு 1/4 இன்ச்சோ 1/2 இன்ச்சோ உங்களுக்கு எவ்வளோ மடிக்கிறதுக்கு தேவைப்படுமோ அதை வச்சுட்டு மீதி உள்ளதை இப்படியே கட் பண்ணி எடுத்து விட்டுருங்க. கட் பண்ணிவிட்டு இப்போ ஃபஸ்ட்டு இந்த குட்டி பீஸ் இருக்குல்ல இதை அப்படியே ஒரு டைம் ஃபோல்டு பண்ணுங்கள்.
பண்ணிவிட்டு திரும்ப இப்படி ஒரு ஃபோல்டிங் போட்டு ஒரு தையல் விட்டு எடுத்துக்கோங்க. திரும்பவும் இன்னொரு தையல் வந்து இப்படி நல்ல பக்கத்துக்கு மேலே இப்படி இன்னொரு தையல் கொடுத்துடலாம். கட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதில் ஒரு கொஞ்சமாக கிராஸில் இப்படி கட் பண்ணி விட்டுருங்க. இல்லைனா உங்களுக்கு வந்து ஷோல்டர் இப்படி ஃபால் ஆகலாம். அதனால் ஒரு 1/4 இன்ச் இப்படி கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கொக்கி ஸ்டிச் பண்ணுறதுக்காக அந்த பீஸ் இப்படி எடுத்து இப்படி 2ஆக ஃபோல்ட் பண்ணியிருக்கலாம். அந்த பீஸு இதை அப்படியே எடுத்து நீங்கள் ப்ளவுஸ்க்கு மேலே வச்சு கீழே ஒரு கொஞ்சமாக இப்படி மடித்து விட்டுருங்க. விட்டுட்டு இப்போ ஒரு தையல் போட்டுருங்க ஒரு 1/4 இன்ச் கேப்பில். திரும்பவும் இதை கொஞ்சமாக கட் பண்ணிவிட்டு நம்ம மீதி உள்ளது என்ன பண்ணணும் அப்படின்னா உள்ளுக்குள்ளே இப்படி மடித்து விட்டுருங்க. மடித்து விட்டுட்டு ஒரு தையல் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதை அப்படியே விரித்து விடுங்க. விரித்து விட்டுட்டு அப்படியே இப்படி ஒரு மடக்கிங்க. மடக்கிட்டு இந்த சைடில் ஒரு தையல் விட்டுருங்க. இப்போ இது அப்படியே ஒரு பாக்ஸ் மாதிரி ஒரு தையல் போட்டுக்கலாம். கட் பண்ணிவிட்டு இப்போ ஃப்ரண்ட் சைடில் இப்படி எடுத்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நீட்டாக வந்திருக்கும். எங்கேயுமே சுருக்கம் இருக்காது. இதை அப்படியே எடுத்து ஓரமாக வச்சிடலாம். இதை ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/4 இன்ச் கேப்பில் தையல் விட்டு எடுத்துடலாம். எக்ஸ்ட்ரா உள்ளதை இப்படி கட் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி குட்டி குட்டியாக பார்த்து அந்த தையல் மேலே போய் விழக்கூடாது. தையலுக்கு பக்கத்தில் தான் கட்டிங் வரணும். இப்போ என்ன பண்ணாங்கன்னா போன டைம் சொன்ன மாதிரி மேலே தான் தையல் விடணும். இந்த பயாஸ் கொடுத்துட்டு போல் அதுக்கு மேலே தையல் விடணும். ஒருவேளை உங்களுக்கு வந்து நல்ல பக்கத்துக்கு மேலே தையல் வந்துருச்சுனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. போக போக பழகிக்கோங்க. அது ஒரு பெரிய மிஸ்டேக்காக வரும்னு கேட்டிங்கன்னா வராது. இப்போது ஒரு கட்டிங் இப்படி போட்டு எடுத்துக்கலாம். கட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் இப்படி ஒரு ஃபோல்டு பண்ணிவிட்டு திரும்ப இன்னொரு மடக்கி ஒரு தையல் போட்டுடலாம். இப்போ திரும்ப இதுக்கு மேலே ஒரு தையல் விட்டுக்கலாம். தையல் கொடுத்துட்டு திரும்பவும் ஒரு 1/4 இன்ச் இப்படி கட் பண்ணி எடுத்துட்டு இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வி கொடுப்போம்ல அது என்ன பண்ண போகிறோம் அடிக்க போகிறோம். அந்த வியை வந்து அடிக்க போகிறோம். அதுக்கு எப்போவுமே இப்படி ராங் சைடு இப்படி மேலே பார்த்த மாதிரி வச்சுட்டு இதோட நல்ல பக்கம் கீழே இருக்கணும். இப்படி வச்சுட்டு குட்டியாக ஒரு மடக்கிடுங்க. மடக்கிட்டு இப்படி ஒரு 1/4 இன்ச்சில் தையல் போட்டு எடுத்துக்கோங்க. ஒரு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இது அப்படியே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குல்ல அதெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு மீதம் உள்ளதை அப்படியே ஃபோல்டு பண்ணி உள்ளுக்குள்ளே இப்படி மடக்கி வச்சுருங்க. மடச்சி வச்சுட்டு இதை அப்படியே இப்படி திருப்பி விடுங்க. திருப்பி விட்டுட்டு இதை அப்படியே மடக்கி பாதியாக இப்படி வர்ற மாதிரி வச்சுட்டு ஒரு சென்டரில் தையல் போடுங்க. இந்த பக்கமும் போயிடக்கூடாது, இந்த பக்கமும் போயிடக்கூடாது. இதோட சென்டரில் ஒரு தையல் கொடுங்க. ஒரு ஜிக்ஸாக் போட்டுட்டு அப்புறமே தையல் கொடுங்க. இல்லைனா பிரிஞ்சு போயிடும்.
இப்போ எக்ஸ்ட்ரா உள்ள த்ரெட்டெல்லாம் இப்படி கட் பண்ணி விட்டுடலாம். விட்டுட்டு இப்போது நம்ம ஃப்ரண்ட் சைடில் உள்ள அளவுகளை வந்து மார்க் பண்ணி விட்டுடலாம். இந்த வி சைடு இருக்குல்ல, அந்த வி சைடை அப்படியே இந்த வி பக்கம் வச்சுருக்கோம்ல அதில் இப்படி மார்க் பண்ணி ஒரு தையல் போட்டுருவேன். போட்டுட்டு அப்படியே ஒரு மார்க் பண்ணுவேன். திரும்பவும் இந்த பக்கம் கொக்கி வச்சுருக்கோம்ல அந்த கொக்கி சைடில் இப்படி வச்சு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த 2 பீஸும் இப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம அப்படியே இதுக்கு மேலே வந்து பேக் பார்ட்டை அப்படியே விரித்து போட போகிறோம். போட்டுட்டு இப்போது ஷோல்டர் ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்படி விரித்து போட்டுட்டு இப்போது ஸ்லீவ் ஜாயின் பண்ணிடலாம். ஃப்ரண்ட் சைடில் நம்ம ஸ்லீவ் இப்படி குடஞ்சிருப்போம்ல அந்த பக்கம் வந்து அப்படியே இந்த ஃப்ரண்ட்டில் இப்படி வரணும். அதுக்காக நம்ம அப்படியே இப்படி திருப்பி போட்டுட்டு ஒரு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். திரும்ப இதை அப்படியே இப்படி திருப்பிட்டு இந்த பக்கம் தையல் கொடுத்து எடுத்துக்கலாம். திரும்பவும் 2ஆவதாக ஒரு தையல் கொடுத்துக்கலாம். பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்கு. சேம் அதே மாதிரியே இன்னொரு ஸ்லீவையும் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். பிசுறு எதாவது தெரிஞ்சதுன்னா அதை கட் பண்ணி விட்டுட்டு நம்ம ஸ்லீவை ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். சேம் அதே மாதிரி இந்த ஃப்ரண்ட்டு குடஞ்சிருப்போம்ல அந்த ஃப்ரண்ட் பக்கம் வந்து இந்த ஃப்ரண்ட் பக்கம் வரணும். அப்படியே இப்படி தையல் போட்டு எடுத்துடலாம். தையல் எவ்வளோக்கு போடணும் அப்படின்னா 1/2 இன்ச்சில் போட்டுடணும். சாரி, தயவுசெய்து என்ன எல்லோரும் மன்னிச்சிக்கோங்க. நான் சைட் ஜாயின் பண்ணுறது வந்து நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிவிட்டு தான் நான் எடுத்திருந்தேன். ஆனால் ஒரு கால் வந்து என்னை கட் பண்ணியிருக்கும் போல், எனக்கு தெரியல. சைலண்டில் இருந்ததுனால ஒரு கால் வந்ததுனால அப்படியே டோட்டலாக அந்த வீடியோவே வந்து கட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நான் வந்து ஷார்ட்ஸ்லேயாவது அப்படி இல்லைன்னா லாங் வீடியோவிலாவது, ஷார்ட்ஸில் அப்படி இல்லைனா லாங் வீடியோவில் நான் சைடு எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். சைட் ஜாயின் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதில் நமக்கு திருப்தி தரக்கூடியது இந்த ப்ளஸ் மார்க் தான். இந்த ப்ளஸ் மட்டும் கரெக்டாக வந்துருச்சு அப்படின்னா நமக்கு ரொம்ப சந்தோஷமாயிடும். நம்ம என்ன தான் தப்பு பண்ணியிருந்தாலும் இந்த ப்ளஸ்ஸை வந்தோன்னா ரொம்ப சந்தோஷமாயிடும். நம்மள அறியாமலே பரவாயில்ல, நம்மளாலேயும் இந்த மாதிரி ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண முடியும் அப்படின்ட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.